டைரக்டர் பாரதிராஜா பார்த்துருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? எப்படி பார்த்துருக்கீங்களா? படம் நடித்தோம்ல, எப்படி பார்க்காம இப்போ கணவாயில் ஒரு படம் பெரிய டயரை ஊற்றி விட்டார். இன்னொரு பொம்பளை எங்கள் ஊருக்கார பொம்பளை சட்டையை ஊற்றி வச்சு 3 சட்டி ஒன்றுக்கு வந்தான். சட்டி ஒன்றுக்காரும் அந்த டயரை நீ பயப்படாமல் வந்து நான் உங்கள் ஆளுக்குள்ளே வரும், அந்த டயர் பயப்பட்டேன்னா நீ நடிக்க மாட்டேன்டாப்புல. அவரே எனக்கு படம் சொல்லி கொடுத்துரு. டயரை ஊற்றி விட்டார். நான் அப்படின்னு அவர் வந்து நின்று கையை பிடிச்சார். சரி அவரே நிற்கிறேன் அப்படியே நின்றுக்கிட்டேன். அப்படியே நான் படம் நடிச்சு அப்புறம் கும்மிக்குழுவி நடித்தேன். குரங்கணியில் கும்மிக்குழு நடித்த பிறகு அங்கே பேர் வந்துச்சு. கும்மிக்கி, சுந்தரவண்டி, பாண்டியநாடு, சில்லா, தருமத்துறை, தண்டட்டி, விருமே, சண்டைக்கோழி 2 இதெல்லாம் மெட்ராஸுக்குள்ளே போனோம்னா எங்கள் பாரதிராஜா இருக்காரு நகையோட கோயம்புத்தூர் வருவோம். நீ எங்கே போவோம்? பூரா பெருக்கில் கோமரிக்கு போய் சொல்லு கேள்வி. அவர் நிற்கணும்னு இப்படி கைப்பற்றி நிற்பார். அவர் மாதிரி எங்களுக்கு யாரும் இல்லை. இப்போ எங்களோட சரி, இவரோட சரி. நாங்கள் அவசரம் முக்கியமாக சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் இல்லை பார்க்க முடியுமா? இப்போ இருக்கிறவங்க போகிற இளம் இப்போ குமரிக்கு சொல்லு. குமரிக்கு பா நீ பா கழிவு சொல்லு. அப்பா சினிமாவே கெட்டு போச்சு. சினிமா கெட்டு போச்சு. நாங்கள் நடிச்சுட்டு வந்தால் திருப்பி படத்துக்கெல்லாம் கூப்பிட்டா பாருங்க ஏன்னா வரையில் கோபமாக இருப்பார். பார்த்து நம்மளை வையப்போகிறோம் கிட்ட வந்த பேர் சிரிச்சு வையப்போகிறார். நிற்கிறியா? இல்லை சார் வா கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறேன் போவோம். அப்போ மூஞ்சில் கோபமாக இருக்கும், பயந்துக்கிட்டு இருப்பா. அப்போ கிட்டத்தில் வந்த பேர் என்ன சொல்வார்? வைய போகிறார். ஒரு சிரிப்பு சிரிச்சு வைய போகிறார் நிற்கிற அந்த பயம் இருந்தால் போதும் வா அப்படின்வார். இப்போ யாருமே இல்லை. இப்போ பாரதிராஜா கை போடுற மாதிரி கண் போடுற மாதிரி இருக்கா. நாங்கள் நீ என்ன செய்யுது? படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. கைரகம் மட்டும் காசு வச்சுப்போம். மதுரை, மெட்ராஸு இதுக்கெல்லாம் போயிருக்கேன். காசிக்கு ரஜினி கூட பேட்டையில் நடிச்சுட்டு வந்திருக்கேன். அங்கெல்லாம் போய் வந்தாலும் கூட இவர் சொன்னால் நல்லா இருக்கு. இப்போ யார் என்ன அதெல்லாம் இல்லை என்ன அப்படின்வாங்க. இவருக்கு இருக்குன்னு சொல்லி நமக்கு அவள் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு நல்லா இவர் வச்சு ஊக்கமாக நாங்கள் நடித்தோம். உடம்பு நடித்தோம். இன்ன வரைக்கும் இந்த திமிரில் நடித்த ஒரு விஷால் அண்ணாமலை அது ஒருத்த படத்தை அண்டாவத்தே வெளியாது. அப்போ நாங்கள் நடித்த படம் பூரா கரெக்டாக வந்துச்சு. இப்போ இதில் அவர் ஊர்லேயே அவர் வாழ்ந்த இடத்துலையே அவர் வந்து அடக்க போகிறாங்க. அந்த இன்னைக்கு பொலிசாயி 4 மணிக்கு அடக்க அவர் தோட்டத்துலேயே அவர் வீட்லேயே. ஏய் வாங்கடா என்ன நிற்கிறீங்க? அவரை கண்டா பயப்படும். வாங்கடா என்ன சார் வாங்கன்றீங்க? வாடா நம்ம கள்ளத்தனம் தான் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்வார். இப்போ இருக்கிற அவன் ஒன்றா பேசுறியா அவன் ஒன்றா பேசுறியா. சினிமாவே கட்டு போச்சு. சினிமா இல்லை. நாங்கள் பீலம் போனால் எங்களுக்கு புறாப்பில் இருக்காது. அப்போ சோறாக்கி எங்களுக்கு நாங்கள் நடிக்கிறவங்களுக்கு சோறாக்கி அண்டா வச்சுக்கா. இப்போ கடையில் வாங்கி தோசை இட்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நல்லா இல்லை. மெட்ராஸுக்குள்ள கோயம்புத்தூருக்கு வந்தோடனே என்ன சொல்லுவார் தெரியுமா? நாங்கள் பாரதிராஜா இருக்கார் எங்களுக்கு கவலை இல்லைன்னு வருவோம். இப்போ ஆரம்பிச்சு எங்களுக்கு படிக்க தெரியாது, ஒன்று பண்ண தெரியாது. எங்கள் வாட்டில் வரவதே இப்போ இருக்கிறவங்கெல்லாம் சூழ்நிலை. இப்போ ஃபோனை வச்சுக்காங்க. நாங்கள் பேசுகிறேன் என்னடா ஃபோனு வச்சு யாரும் ஒருத்தர் பேசிட்டேன். ஏண்டா ஃபோனு அந்த காலம் கதையா ஃபோனு வச்சு போய் ஃபோனு வச்சுட்டு வாடா அப்படின்னு ஃபோனை அப்போயே போச்சுட்டார் அவரை வீட்டுக்கு. அப்போ ஏற்பட்ட மனுஷன் படிக்க தெரியாத நாளையில் ரைட் இல்லாமல், கரண்ட் இல்லாமல், பைக் இல்லாமல், கார் இல்லாமல் அப்படி நடிக்க வச்சாரு. இப்படி உலகத்தை வாங்கி இப்படி இப்போ இருக்க பூரா டபோக்கர் இப்படி இருக்காரு. தூக்கி பொலிசாக அடக்கம் பண்ண போகிற நல்ல முறையில் என்ன செய்ய. அவர் சின்ன கடை திறந்து சிறான வட்டெடுத்து சீக்கிரமாக 4 மணிக்கு தூக்க போகிறான். பெரிய கடை திறந்து பேரான வட்டெடுத்து உன்னை பொலிசாக 4 மணிக்கு தூக்க போகிற நல்லடக்கம் பண்ண போகிறோம். பாரதிராஜாவை